மேஷம் ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே அன்பானவங்களாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் கொண்டவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது, இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரக பயிற்சி பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது நல்ல மாற்றமா இல்லை ஏமாற்றமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பதிவு அப்படிங்கிறது நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மே மாதம் அப்படிங்கிறது பாருங்களேன், ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் சூரிய பகவானோட வழிபாடு சிறப்பான ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். சூரிய பகவானை வழிபாடு செஞ்சு வேலை மற்றும் ஆரோக்கியத்தில் நன்மைகளை பெற மிகவும் ஏற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த புண்ணியம் நிறைந்த மாதமாக இந்த மே மாதம் பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இல்லை நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்கா, வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் வாங்க நாம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். மேச ராசிக்கு அதிபதி பாருங்க செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானை நீங்கள் இவரோட பரிபூர்ண அருளும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெறலாம். உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால உங்களோட வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கக்கூடிய அம்சம் செவ்வாயின் அருளால் கிடைக்கும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருளை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு மேசராசிக்காரங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடு அமையும். ஏன்னா செவ்வாயின் அதிபதியே அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான சனிக்கிழமையில் யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு சிறப்பான உயர்வு வரும். இந்த மேசராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் உயர்வுகளையும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே ஈடாடக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தையும் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பதிவு பண்ணுறீங்கல்ல, அப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு அந்த பிரார்த்தனை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான மனமாற நம்பி அந்த பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வரத்தொடங்கும். முருகனின் பரிபூரண அருளாலும் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியில் நுழையிறது அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது. கடந்த மாதம் இருந்த மனசோர்வுலாம் நீங்கும். ஒரு உற்சாகமாக எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செயல்படுத்தி திறமையாக கையாளக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒவ்வொரு கிரக பயிற்சியிலையுமே ஒவ்வொரு மாற்றம் 12 ராசிக்குமே ஏற்படும். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரொம்பவுமே முக்கியமானதாக கருதப்படுது. உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாதக கணிப்பை உங்கள் மொபைல் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மொபைல் மூலியமாக ஃபோன் பண்ணியே நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும் தனஸ்தானத்தில், அதாவது ரிஷப ராசியில் நுழையிறாங்க. இந்த ஒரு காலகட்டம் வரும்பொழுது உங்களோட வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றம் கூட வராது அப்படின்னு நினச்சிருந்தால் பழைய பாக்கி கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகும். பண இருப்பு உங்கள் கையில் இருக்கும், பழைய பாக்கி வசூலாகும். லக்கணத்தில் பாருங்கள் செவ்வாய் இருக்கிறாரு. அபரிவிதமான சக்தியை செவ்வாய் கொடுத்தாலுமே இந்த செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அதீத கோபத்தையும் பிடிவாதத்தையும் தரக்கூடிய அமைப்பு. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வெற்றிகளை நீங்கள் சிறப்பாக பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும். எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அதனால் கவனமாக இருங்க. கோபத்தையும் பிடிவாதத்தையும் விட்டாலே போதும், மேசராசிக்காரங்க நல்லபடியாக முன்னேற முடியும். மேசராசிக்காரங்களுக்கு பல வகையிலுமே சிறப்பான சக்தியும் புதிய உற்சாகம் இது ரெண்டையுமே தரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கடந்த மாதம் பாருங்களேன், 12ஆம் வீட்டில் இருந்த சனி செவ்வாய் இந்த 2 கிரக சேர்க்கையாலும் நீங்கள் சந்திச்சு வந்த மருத்துவ செலவு, மனக்கவலை இதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக இருங்க, அமைதியாக இருங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்
எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். குறிப்பாக 11ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசி அதிபதியான லக்னாதிபதி தான் இந்த செவ்வாய் தன்னோட சொந்த வீடான மேச ராசியில் நுழையிறார். இது ஒரு பலமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கிரகத்தோட அனுகிரகத்தை வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு மாத முற்பகுதியில் நீங்கள் கவனமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தலாம். முற்பதியில் ஏற்படக்கூடிய கோபத்தையும் பிற்பதியில் வரக்கூடிய பேச்சையும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாலே மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக நீங்கள் கண்டிப்பாக மாற்ற முடியும். சொல் செயல் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். இந்த உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், கர்ம ஸ்தானாதிபதியான அதாவது 10ஆம் அதிபதி சனி விரயஸ்தானத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் செய்கிற தொழிலில் கண்டிப்பாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுத்தம் வேலை விஷயத்தில் இருக்கும். வேலை முடிந்தாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையா அப்படிங்கிற கவலை வரும். அதுதான் இந்த மாதிரியான மன வருத்தத்தை கொடுக்கும். 11ஆம் தேதி அன்னைக்கு லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கே வராது. அப்படி வரும்போது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சஞ்சீவினி போன்றது தாங்க இந்த அமைப்பு. உங்ககிட்ட விட்டு கொடுக்காத குணம் கொஞ்சம் அப்போ அதிகரிக்கும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட வேலையை செஞ்சாலும் அந்த வேலை உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவுமே கவனமாக தான் வேலை விஷயத்தில் நீங்கள் செயல்படணும். பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் உச்ச நிலையில் உங்கள் லக்னத்திலேயே இருக்கிறாரு. உங்களுக்கு அறிவுத்திறன் மேலதிகாரிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் சொல்கிற ஆலோசனையுமே நடைமுறைக்கு வரும். அப்படி இருந்தாலும் 1ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார போக்கு அலுவலகத்தில் எதிரிகளை உருவாக்கிடும். கவனமாக இருங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் 2ஆம் வீட்டில் ரிஷபராசியில் நுழையிறாங்க. நுழைஞ்சதுக்கப்புறம் உங்கள் கவனம் முழுவதுமே உங்களோட ஐடியாக்களை செயல்படுத்துறதுல இருக்கணும். பொருளாதாரத்தில் நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் உண்டாக்கலாம். இந்த நேரத்தில் தகவல் தொடர்பு திறன் அற்புதமாக வேலை செய்யுங்க. உங்கள் பேச்சாற்றலால் புதிய திட்டங்களை நிறைய உருவாக்கி உங்கள் வாடிக்கையாளர்களை எளிதாக இருக்க முடியும். அதே போல் தனஸ்தானத்தில் பாருங்கள், சூரியன் உஷ்ணத்தன்மையால் சக ஊழியர்கள்கிட்ட குறிப்பாக உங்கள் கீழ்மட்ட பணியாளர்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையுமே கடுமையாக நடந்துக்காதீங்க. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல் தொழில் வியாபாரம் இதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கோபம் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தாங்க சூழல் இருக்குது. கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுட்டு பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. கீழ்மட்ட பணியாளர்கள்கிட்ட பேசும்போது சற்று கடுமையாக நடந்துக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் வார்த்தைகளை தேவையில்லாமல் விட்டுறாதீங்க. மாத இறுதி வரை சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் கனிவாக பாசமாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் அப்படிங்கிறது தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுறது போல தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை தன்மையாக வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையுமே பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. வியாபாரம் சுயதொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முற்பாதி பாருங்கள், வியாபார விவகாரம் கொஞ்சம் மந்தமாக நடக்கும். சப்தமாதிபதி தான் வியாபார ஸ்தானாதிபதி, அதாவது சுக்கிரன் 14ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் வீடான மிதுன ராசியில் நுழையிறாரு. ஒரு முக்கிய திருப்பம் அப்போ உங்களுக்கு வரும். அதே போல் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி குரு பகவானோட சுக்கிரன் இப்போ இணையிறதுனால இந்த சேர்க்கை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சுயதொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சின்ன சின்ன பயணத்தாலையுமே புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வச்சிருக்கிற பொருட்களை தரமாக வச்சுருக்கணும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய புத ஆதித்ய யோகத்தால் வியாபாரத்தில் கணக்குகள் கச்சிதமாக இருக்கும் பாருங்கள். மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், இந்த ஏஜென்சி, கலை சம்பந்தமான விஷயம், அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மிகவும் மிகவும் சாதகமாக அமையுது. இந்த காலகட்டத்தில் பொருளாதார உயர்வு வரும். உங்கள் வங்கி இருப்பில் பணம் நல்லாயிருக்கும், வரவு இருக்கும். செலவுக்கு ஏற்ற வரவை நீங்கள் பெறுவீங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் ஒவ்வொன்றா வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் இந்த மாதம் உருவாகுது. இதுவரைக்கும் இருந்த மந்தமான நிலை மாறி உற்சாகமாக செயல்படக்கூடிய அமைப்பு பிறந்திருக்கு. இந்த அமைப்பை சரியாக மேசராசிக்காரங்க பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே வெற்றி நிலையை நீங்கள் உண்டாக்க முடியும். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதத்தை தவற விட்டுறாதீங்க. அப்புறம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதத்தோட முதல் 2 வாரங்களும் செலவும் வருமானமும் சமமாக இருக்கும்.
செவ்வாய் லக்னத்துக்கு வரும்போது தனிப்பட்ட தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரியான சூழல் வரும். ஆனால் மாத இறுதி, அதாவது 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட பொருளாதார உயர்வு கண்டிப்பாக சிறப்பான வளர்ச்சியை மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படுத்துது. ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். அதுவும் பணம் விஷயத்துலையும் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருந்தால் எல்லா வகையிலுமே நன்மைகளை மேசராசிக்காரங்க இந்த மாதம் பெற முடியும். சிறப்பான உயர்வையும் நன்மையும் கிடைக்கப்பெற்ற நலமுடன் வாழ மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.